கிறிஸ்து உங்களுக்காக ஏழையானார் என்ற பவுலடியாரின் வார்த்தைகளை சிந்திக்க பொதுக்காலம் 11ஆம் வார செவ்வாய்க்கிழமை திருப்பலி வாசகங்கள் நம்மை அன்போடு அழைக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் மாசிதோனிய திருச்சபையின் முன்மாதிரியான வாழ்க்கை முறையை தெரியப்படுத்துகின்றார். இந்த மக்கள் கடவுளின் அருளை முறையாக பயன்படுத்தி கடுமையாக சோதிக்கப்பட்ட பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாயிருந்தனர். வறுமையிலும் வளமையோடு இருந்தனர். தங்களால் இயன்ற அளவும் அதற்கு மீறியும் தானம் செய்தனர். தங்களையே முழுமையாக முதன்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தனர். நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம், அன்பு ஆகிய அனைத்தையும் மிகுதியாக கொண்டிருந்தனர். இத்தகைய பண்பு நலன்களில் சிறந்து விளங்குவதே கடவுளின் அருளால் நிறையப்பட்ட மக்கள் எனவும் இதுவே கிறிஸ்தவ வாழ்வு எனவும் பவுல் எளிமையாக பிற மக்களுக்கு விளக்கம் கூறுகிறார். சற்று கடந்து பதிலுரை பாடலை தியானிக்கும் பொழுது கடவுள் அருள் பெற்ற மக்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா வகையான சூழ்நிலையிலும் என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு என நாவால் உச்சரித்தும் வாழ்வால் வாழ்ந்து காட்டியதையும் குறிப்பிடுகின்றார் சங்கீத ஆசிரியர். இதனையும் கடந்து வாழ்த்தொலி நற்செய்தி வாசகத்தில் கடவுளின் அருள் பெற்றவர்களின் உச்சக்கட்ட பண்பாகிய அன்பை பற்றியதாக அமைகிறது. புதிய கட்டளையை நான் உங்களிடம் கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் வாழ்த்தொலியில். அதனைத் தொடர்ந்து அவர் எப்படி அன்பு செய்தார் என்பதனை நற்செய்தி வாசகத்தில் விளக்குகிறார். பகைவரிடம் அன்பு கூற வேண்டும். துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்ட வேண்டும். இப்படி செய்தால் விண்ணகத்தில் இருப்பவர் நமக்கு தந்தையாகவும் நாம் அவருக்கு பிள்ளைகளாகவும் இருப்போம். ஏனெனில் இந்த விண்ணக தந்தை நல்லோரையும் தீயோரையும் நேர்மையுள்ளோரையும் நேர்மையற்றோரையும் சரிசமமாக அன்பு செய்கிறார். ஆகவே விண்ணக தந்தையைப் போல் நிறைவுள்ளவராக இருக்க விரும்பினால் அன்பு செய்பவரை மட்டுமல்ல, நம்மை வெறுப்பவரையும் துன்புறுத்துபவரையும் காட்டி கொடுப்பவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று கற்றுத்தருகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மன்றாடுவோமாக. எங்களை நிபந்தனற்ற வகையில் அன்பு செய்யும் எங்கள் அன்பு தந்தையே, நாங்கள் அன்பில் நிறைவுள்ளவர்களாக வாழ பயிற்சி எடுக்கும் பொழுது பல்வேறு நேரங்களில் சோர்ந்து போகிறோம். எழுந்து நடக்க முடியாமல் தவிக்கின்றோம், விரக்தி அடைகின்றோம். இத்தகைய சூழ்நிலையில் நீர் உமது அருள் கொடுத்து உமது தோள் கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டுகின்றோம். ஆமென்.